காடி மில்லிங் நம்மளும் பண்ணணுங்கிறதுக்காக ரெடி பண்ணி நம்மளும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் வந்து நான் இந்த 6 காடி மில்லிங் கொடுக்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு, ரேட்டு கம்மி கிடையாது, மிஷினுக்கு தகுந்த ரேட்டு நம்ம கொடுக்குறோம். என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் பண்ணலாங்க. சரிங்க. ஆனால் இதே மிஷின் வந்து லாட்ரி போட்டோன்னாக்கா எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 60 லிட்டர் பக்கமாக தயார் பண்ண முடியும். பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். இவங்க வந்து கண்ணு முன்னாடியே வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதை பார்த்தங்காடி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலாங்கிற ஒரு இதுக்கே வந்துட்டேங்க. இந்த மிஷினுக்கு இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நானே கழட்டி மாட்டக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்டுன்னா வீடியோ காலில் வர சொல்லியிருக்காங்க, இல்லைனாக்கா அவங்களே வந்து ஆள் விட்டு சர்வீஸ் பண்ணி தரேன்னு இருக்காங்க. நான் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கலைங்க, அதுதான் வந்து இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்குன்னா, நான் ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுனால பொருள் கம்மியாக தரம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலையே, நான் என் பொருளுக்குள்ள ரேட்டை கொடுக்குறேன். என் பொருளோட விலை இவ்வளவு தான், என்னோட லாபத்தை நான் அதிகமாக வைக்கிறேன். இதோட மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரு இது எல்லாம் சேர்த்து 1,30,000 ரூபா, ரொம்ப சீப் அண்ட் இது பெஸ்ட்டில் கொடுக்குறோம். தனிநபர் வருமானத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மிஷினே வந்து தயாரிச்சது. சார் வணக்கம். எண்ணெயோட தேவை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, அது உலகம் முழுக்கவே சரி. ஸோ அதை உற்பத்தி பண்ணுற மிஷினை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு மிஷினை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி அசம்பிள் பண்ணுறத கஸ்டமருக்கு வந்து காமிக்கிறேன்னு சொல்லுறீங்க. கண்டிப்பாக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் நிறுவனத்தை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். வணக்கம், என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமாள் பிள்ளை. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. நான் இப்போ இருக்கிறது வந்து நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கிறது ஈரோட்லைங்க. ஈரோட்டில் கஸ்பாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளோட கம்பெனியை அமைச்சிருக்கோம். நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரோட்டரி மிஷின், கோல்டு ப்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின்ஸை நம்ம அசம்பிளிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ரோட்டரி மிஷின் என்ன ஆட்டுறதுல இந்த கேஸ்டின் டைப்பில் இருக்கக்கூடிய ரோட்டரி மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். மரச்செக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாகை மரத்தில் ஆன மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். கல்லுச்செக்கு ஸ்டோன் அப்படிங்கிற அந்த பழைய ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடியதை லேட்டஸ்ட் டைப்பாக சேஞ்ச் பண்ணி கியர் பாக்ஸ் டைப்பில் ரொம்ப அவுட்புட் அதிகமாக வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மிஷின்ஸோட வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே சார், ஃபஸ்ட்டு நம்ம அந்த அசம்பிள் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறுவனத்தில் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, அதில் எத்தனை ஹெச்பி, எவ்வளோ வாரண்ட்டி, எவ்வளோ கேரண்டி கொடுக்குறீங்கிறத அடுத்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் அசம்பிளி பார்த்துலாங்களா? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். சரி, அது இப்போ கேஸ்1 மாடல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அந்த மாடலோட வந்து பார்க்கலாம். சரி, அந்த மாடல் ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த மாடல் எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த 3HP சிங்கிள் எத்தனை கிலோ வரைக்கும் போடலாம்னா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 கிலோ போடலாங்க. 10 கிலோ கடலை போடலாம். சரிங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து 10லேருந்து 15 கிலோ. ஆமாம், இது வரைக்கும் யார்ட்டையும் இந்த மாடல் இவ்வளோ சிம்பிளாக பெருசாக எண்ணெய் அரைக்கிறது அதிகமாக அரைக்கிற மிஷின் இருக்குது. ஆனால் சிங்கிள் ஹெச்பி இதில் வந்து சின்ன மோட்டரில் ஹெவியாக நிறைய அதிகமான ரா மெட்டீரியல் அரைக்கக்கூடிய மிஷின் இல்லை. இது வந்து நம்ம புதுசாக நம்ம ரெடி பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியாச்சு. கஸ்டமர்ஸுக்கும் கொடுத்துருக்குறோம், பக்கம் கொடுத்து ஓடிட்டு தான் இருக்குது. நான் வணக்கம்ண்ணா. ஆனால் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரேங்க. இப்போ இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நிறைய வந்திருக்கு. ஆமாங்க, நிறைய இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, அதில் நீங்கள் என்ன மாடல் பார்த்துருக்கீங்க? நான் ரோட்டரி பார்க்குறேங்க. ரோட்டரி. ஓகேண்ணா, எத்தனை ஹெச்பி? அந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள். மிஷின் வந்து எனக்கு வந்து கூலி அளவு அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து கூலி அளவுக்கு வேண்டி நான் வந்து மிஷின் பார்க்க வந்தேன். இதில் வந்து எனக்கு வந்து 25 கிலோ 20 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் போடுற மாதிரி மிஷின் தேவைப்படுது. ஓகே, அதனால் நான் 25 கிலோ மிஷின் கேட்டிருக்கீங்க. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எங்கள் பரம்பரை தொழிலே அதுதாங்க. ஓகே, நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா காலத்துலேருந்து நீங்கள்? அப்பா காலத்துலேருந்து, அப்பா காலத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ எதுக்காக வந்து இப்போ இந்த ரோட்டரி மாறுறீங்கண்ணா? இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படுதுங்க. அதாவது என்னென்னா எண்ணெய் ஆற்ற கொண்டு வராங்க, அதை வந்து நான் வந்து ஆயில் அரைச்சி கொடுக்குறது வந்து லேட்டாக இருக்கிறதால நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற கெப்பாசிட்டி எவ்வளோ? ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆயில் வந்து உங்ககிட்டேருந்து ரெடி ஆகுதுங்க? என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் பண்ணலாங்க. சரிங்க. ஆனால் இதே மிஷின் வந்து லாட்ரி போட்டோன்னாக்கா எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 60 லிட்டர் பக்கமாக தயார் பண்ண முடியும். ஓகே, மரச்செக்கை விட ரோட்டரி வந்து அதிகமான ஈல்டு எடுக்கலாம். ஆமாம், 60 ஈல்டு அதிகமாக இருக்க முடியும். அதனால் இதை வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் 10 HP சொல்லியிருக்காங்க. 10 HP மோட்ரு 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதனால் வந்து நான் இதை வந்து
பண்ணியிருக்கேன். இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து எண்ணெய் அரைக்கிற மிஷின் வந்து ரொம்ப பரம்பரை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. உங்ககிட்ட எது வந்து அதிகமாக ஆட்டுவாங்க? கடலப்பருப்பு தான் அதிகமாக ஆட்டுவாங்க. நம்ம பக்கம் வந்து கடலை தேங்காய் ரெண்டுமே ஆட்டுறாங்க. அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓகே, இப்போ இந்த மிஷினில் வந்து என்னென்ன பருப்புலாம் ஆட்டலாங்க? இதில் வந்து கடலை போடலாங்க. கடலை போட்டுச்சுனாக்கா 15 கிலோலேருந்து 20-25 கிலோ வரைக்கும் கடலை. தேங்காய் அதே வந்து தேங்காய் வந்து 25 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் போடலான்னு இருக்காங்க. மற்ற பருப்பும் ஆட்ட முடியும். மற்ற பருப்பு ஆட்ட முடியும். அதாவது பாதாம் பருப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம தேவைக்கேற்ற எள்ளு, இப்போ கடுகு எல்லாமே ஆட்டக்கூடிய இது இருக்குங்க. ஓகே, இந்த எண்ணெய் ஆடுற மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல், நிறைய கம்பெனிங்க வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் திறந்தாலே நிறைய கம்பெனிங்க இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் இந்த அண்ணாமலையார் இந்த ஆயில் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்ன? ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னேன் அப்படின்னா, சரி நான் பார்த்துட்டு போகலான்ட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். இவங்க வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதை பார்த்தங்காட்டி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலாங்கிற ஒரு இதுக்கே வந்துட்டேங்க. இதனால் எனக்கு ஒரு நண்பர்தன்மையாக இருக்குது. சரிங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் மிஷின் இதுதான் நம்மளோட அந்த உங்களுக்கு டெலிவரி சொன்னே பார்த்தீங்களா? இந்த மாடல் தான் அது. சரிங்க. இது வந்து அது K7, இது வந்து விஓசிங்கிற மாடல், ஹெவி மாடலு. ஓகேங்கண்ணா. 6 key பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் 6 காடி கொடுத்துருக்குறோம். ஆமாங்க. ஹெவி மாடல். இந்த மாடல் மிஷினை வந்து இப்போ நம்ம அசம்பிளிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நேர்லேயே பாருங்கள். சரிங்க. இப்போ நம்ம ஆளு வந்து இதில் ஃபிட் பண்ணி காட்டுவாங்க. இப்போ 1 ஹவரில் அது வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஃபிட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் கலத்திட்டு மறுபடியும் டெலிவரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். கூடவே நின்று நீங்கள் பாருங்கள் மிஷின் எப்படி ஃபிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. சரிங்களா? மிஷினை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃபிட்டிங். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம அதில் கொஞ்சம் ரெடியாக இருக்கிறதுனால டக்குன்னு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ 20 நிமிஷத்தில் அவ்வளோதான் மிஷின் ஒர்க்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செக்கோலக்கையில் சர்வீஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த த்ரெட் வந்து நீங்கள் மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு வரணும். நீங்கள் அந்த நேரம்லாம் வந்து ஃபிட்டரை வந்து தேட வேண்டிய தேவையே இல்லை. சரி. இப்போ எப்படி மாற்றினோமோ இதே மாதிரி கலத்துறது ரொம்ப ஈஸி. சரி. இந்த 4 போல்ட்டை கலத்துனீங்கன்னா தொப்பியை கலத்திடலாம். அப்புறம் இந்த 4 போல்ட்டை கலத்துனீங்கன்னா இந்த பண்ணையை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த ரிங்கை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெல்ட்டை போட்டு ஒரு 2 பேர் நீங்கள் சேர்ந்து இப்போ எப்படி இதை உள்ளே போட்டாங்களோ அதே மாதிரி தூக்கி வெளியே எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் 2500 3000 கொடுத்து ஃபிட்டர்லாம் கூப்பிட வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் அடிஷ்னலாகிட்டு ஒரு ஃபிட்டர் வந்தால் தான் இதை கலத்த முடியும் அப்படிங்கிற சர்வீஸ் கொண்டு வர முடியுங்கிற இதே கிடையாது. சரி. நீங்கள் ரொம்ப இதுக்கு தான் வந்து நம்ம இந்த வீடியோ போடுறதே அதனால தான். எப்படி வந்து ஃபிட்டிங் ஈஸியோ அதே மாதிரி கலத்துறது ரொம்ப ஈஸி. ஏதாவது டவுட்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம கூப்பிடலாம். இப்போவும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வீடியோ கால்லையும் சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஏதாவது பெரிய உதவி ஏதாவது தேவைப்பட்டுனா நம்ம ஆள் சர்வீஸ்க்கு நேராக வந்துடுவாங்க. ஒன்றும் இதில் நல்லபடியாக இதே மாதிரி நீங்கள் நிறைய மிஷின்ஸ் நம்மக்கிட்ட அடுத்தடுத்து நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக. இந்த மிஷினுக்கு இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நானே கழட்டி மாட்டக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்டுன்னா வீடியோ காலில் வர சொல்லியிருக்காங்க. இல்லைனாக்கா அவங்களே வந்து ஆள் விட்டு சர்வீஸ் பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதனால் வந்து ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் மிஷின் எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி வந்து அசம்பிள் பண்ணி காமிக்கிறது வந்து இதுதான் பார்க்குறேன். முதல் கம்பெனியை வந்து இந்த கம்பெனியில் தான் பார்த்துருக்கேன். வேறு கம்பெனிக்கெல்லாம் போச்சுனாக்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்களாங்கிறதே எனக்கு தெரியலை. ஆனால் வந்து திருப்தியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறீங்கன்றத கஸ்டமர் முன்னாடி பண்ணி காமிச்சிங்க. ஸோ அதில் வந்து அவர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அவரே பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இது இல்லாமல் நம்மக்கிட்ட குறைஞ்சபட்சம் எவ்வளோ கேஜிலேருந்து அதிகபட்சம் எத்தனை கேஜ் வரைக்கும் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 10 கிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் பேஸில் இருக்கக்கூடிய மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரி. இது மணிக்கு 60 கிலோ அதிகபட்சம் அரைக்கக்கூடிய அந்த மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ரோட்டரியில். இது மரச்சக்கில் பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து 10லேருந்து 15 கிலோ அரைக்கக்கூடிய மரச்சக்கு. ஸ்டோன் செக்கில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 கிலோ அரைக்கக்கூடிய ஸ்டோன் செக்கு. அது 5 HP மோட்டார். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் சொன்னால் நம்ம டைம் அதிகமாக போகும். நம்ம கஸ்டமர்ஸ் நேரில் அவங்க ஃபோனில் கேட்டாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை கம்பெனிலேருந்து எல்லாமே அனுப்பிவிடுவாங்க. நேரில் கூட வந்து மிஷின்ஸை பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி மிஷின்ஸையும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரி சார். இப்போ வந்து இவர் வாங்கின மிஷின் பார்த்தீங்கன்னா ரோட்டரி செக் வாங்கியிருக்காங்க. ஆமாம். ஸோ கஸ்டமர் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த மிஷின் வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க, என்கொயரிஸ் அதிகமாக இருக்குது, நம்ம எது சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்கோங்க.
அதாவது 10 HP மிஷின் 10 HP மோட்டாரில் நம்ம 20 கிலோ மணிக்கு 60 கிலோ அரைக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்ச ரூபா வரைக்கும் மிஷின்ஸ் போய்கிட்டு இருக்கு. சரி. இப்போ நம்ம அது வந்து ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் மிஷின் வாங்கினாலே 2,75,000ங்கிற மாதிரி மிஷினுக்கு போயிட்டுருக்கு. மார்க்கெட் ப்ரைஸு 2,75,000 2,40,000 அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,55,000 இந்த ஹெவி மாடல், அதாவது 6 கீ மில்லிங் டைப்பில் ரொம்ப ஒரு ஹெவியோட மாடலை நம்ம வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து 90,000 கம்மியாக, அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் கம்மியாக வச்சுருக்குமே தவிர தரத்தில் கம்மி பண்ணல. சரி. அப்புறம் பொருளும் வந்து பொருளுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அந்த விலை தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் விலையை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுனால பொருள் தரம் கம்மியாகாது. ஏன்னா நாங்கள் விலையை கம்மியே பண்ணலை. நாங்கள் எதுக்கு விலையை கம்மி பண்ண போகிறோம், அதாவது நாங்கள் என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கிறோமோ அந்த மெட்டீரியல்லேருந்து ஒரு சரியான விதத்தில் லாபம் வச்சுருக்கோம். மற்ற இது மாதிரி நம்ம வந்து அதிகமான லாபம் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணாதான் இதே பொருள் இதே தரம் எந்த இதுலேயும் நம்ம வந்து சவால் கொடுக்குற அளவுக்கு நம்ம மிஷினை ரெடி பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் நேரடியாக வந்து இதை பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் எடுத்துக்கலாம். வேறு எல்லா கம்பெனிக்கும் அவங்க போய் விசிட் பண்ணி பார்க்குறது அவங்க தனிப்பட்ட உரிமை. அவங்க பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் வர்றவங்க பூராமே புக்கிங்கில் போகக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு. ஓகே சார். இப்போ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி மாரி சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 5 இயர்ஸுக்கு நம்ம சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம நம்பிக்கை. ஓகே. கஸ்டமருக்கு நம்ம நிறுவனத்து மேலே நம்பிக்கை வரணும். நம்பிக்கை தான் எல்லாமே. ஒருத்தங்க வந்து நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டில் 20 நாள் இருக்கிறேன்னு சொல்கிறத தாண்டி இந்த பீஸ் வந்து இத்தனை நாள் ஓடும் உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே என்னையை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வாரண்டின்னு சொல்லி சொன்ன மாதிரி இல்லை. இதுக்கு மேலே சொல்லியிருக்கலாம், நான் வந்து அதை கவனித்தது இல்லை. நம்ம அதனால் நம்ம சொல்கிறோம், நம்ம நிறுவனத்தில் 5 வருஷம் வாரண்டிங்கிறது சர்வீஸ் வாரண்டி. நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்கள் மிஷினை எப்போ வேணாலும் நீங்கள் சர்வீஸுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஃப்ரீ சர்வீஸ். நம்ம மிஷினுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். சர்வீஸ் காஸ்ட் நம்ம மிஷினுக்கு நம்ம போடுறதில்ல. அதர் கம்பெனி மிஷினை நீங்கள் சர்வீஸ் வந்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் காஸ்ட் போடுவோம். இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க மரச்செக்கு, கல் செக்கு, ரோட்டரி 3மே நம்ம கிட்ட இருக்குன்னு, அதெல்லாம் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாங்க வாங்க. அது எப்படி நம்ம ஸ்பேரிங்லாம் எப்படி இருக்குது என்னங்களை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மரச்செக்கு ஸ்டோன் செக்குன்னு சொல்லக்கூடிய செக்குக்கு போடுறது. இது வந்து வாக உலக்கை. இந்த உலக்கையை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேஸ்டீனில் வரும், வெளியே அவுட்ரு வந்து கேஸ்டீன். உள்ளே அரைக்கிற இடத்துல வந்து நம்ம மரமும் ஸ்டோனும் இந்த இடத்துல தான் போடுவோம். இது வந்து முழுக்க வாகையில் இது டர்னிங் பண்ணி நம்ம இந்த இடத்த வந்து டர்னிங் பண்ணிடுவோம். இது வந்து வாகையில் பண்ணி நம்ம வந்து சீசனிங் பண்ணி வச்சுருக்கோம். சரி. இது மதுரைக்கு ஒரு மிஷின் ஆர்டரு, அதனால் எல்லாமே ஆர்டர் பேசிங்கில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி. இது பார்த்திங்கன்னா ஸ்டோன். இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டோன் தான் உள்ளே வைப்போம். கல் செக்குன்னு சொல்லும்போது இந்த கல்லை வந்து நம்ம அதில் ஃபிட்டிங் பண்ணிடுவோம். சரி. இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 6 காடி மில்லிங் டைப்பு. 100 mm சாஃப்ட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணுறது. 90 mm மில்லிங் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். செக்கில் பார்த்திங்கன்னா செக்கில் அந்த சாஃப்ட்டோட இது இருக்கும் மில்லிங் பண்ணது. இது பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், இது எல்லாமே மில்லிங்கில் வந்து ரெடி பண்ண ஹெவி மாடல். இவ்வளோ பெரிய சாஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் வந்து நான் இந்த 6 காடி மில்லிங் கொடுக்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு. ரேட்டு கம்மி கிடையாது, மிஷினுக்கு தகுந்த ரேட்டு நம்ம கொடுக்குறோம். மிஷினுக்கு என்ன ரேட் வருமோ அது நியாயமான ரேட்டில் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸில் மரச்செக்கு 3 HP மோட்டார். 3 HP மோட்டாரில் சிங்கிள் ஃபேஸில் மரச்செக்கு மிஷின் இது தான். இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய நியூ லான்ச். அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 பெல்ட் வரும். இது வரைக்கும் பாக்ஸ் டைப்லேயே 4 பெல்ட் போட்ட பாக்ஸ் டைப் கிடையாது. எந்த நிறுவனத்துலேயும் 4 பெல்ட் போட்டு பாக்ஸ் டைப்பில் கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் சார்? என்ன 4 பெல்ட் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணுறது வந்து லைலாண்டு 37க்கு 6ங்கிற ஒரு பல்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட ஆர்பிஎத்தை வந்து நம்ம ரோட்டரிலையும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். ரோட்டரி வந்து ஒரு நிமிஷத்துக்கு 36 சுற்று சுற்றும், 36லேருந்து 40 சுற்று சுற்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 24 சுற்றுக்குள்ளே சுற்ற வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால எனக்கு அதே பல்லில் எனக்கு அளவு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை கவுண்ட் வந்து எனக்கு கம்மி பண்ணணும். எனக்கு கவுண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் உள்ள வந்து நாங்கள் ப்ளம்பரு பெல்ட்டு அது எல்லாமே வந்து இதுக்கு இந்த மிஷினுக்கு இந்த ஆர்பிஎத்துக்கு எத்தனை இன்ச்சு புள்ளி போடணுங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். இது கஸ்டமர்ஸுக்கு வந்து உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த கிளாரிஃபியாக நான் சொல்கிறேன். சரி. நம்ம ஒரு ஆள் வந்து இழுக்கிறதுக்கும் 4 பேர் சேர்ந்து இழுக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குமோ அந்த மாதிரி பவரை வந்து மோட்ரு வந்து திணற வைக்காமல் நல்ல ஒரு மோட்டரில் வந்து லோடே பிடிக்காமல் ஸ்மூத்தாக ஓடும்.
அதுக்கு தான் வந்து அந்த லோடிங்கை வந்து இது ஒரு அனுபவத்தில் ரெடி பண்ணது. சரிங்க. நம்ம அனுபவத்தில் ரெடி பண்ணும்போது இதோட எஃபெக்ட் வந்து எப்படின்னா எங்களோட சக்ஸஸ் வந்து எதில் கடைசியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது ரோட்டரி மிஷினுக்கு ஈக்குவலாட்டு அவுட்புட் வந்துச்சு. மரச்சக்கு இது வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்டில் நம்மளுக்கு அவுட்புட் அதிகமாட்டு வருது. சரி. இதோட மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரு இது எல்லாம் சேர்த்து 1,30,000 ரூபா. ரொம்ப சீப் அண்ட் இது பெஸ்ட்டில் கொடுக்குறோம். இந்த ரேட்டில் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக மற்ற நிறுவனங்களோ வேறு எங்கேயுமே இந்த ரேட்டில் பார்க்க முடியல. அதனால் வந்து இதில் இருக்க யூஸ் பண்ண மெட்டீரியல்லாம் ரொம்ப லோ காஸ்ட்டில் போட்டிருப்பீங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். குவாலிட்டியாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கும். சரி, அதுமாதிரி குவாலிட்டியில் ஏதாவது கம்மி பண்ணிப்பீங்களா? இதில் வந்து குவாலிட்டியில் வந்து இது எனக்கு வந்து இந்த கேள்வியே வந்து எப்படி தெரியுமா, நான் மரச்சக்கு பார்த்தீங்கன்னா வாகை மரம் போட்டுறோன்னு சொல்கிறேன். அதாவது வாகை மரம் வந்து நேச்சுரலாக யார் கேட்டாலும் எனக்கு என்ன மரம் வருதோ அதே தான் அவங்களுக்கு வரும். அதாவது என்ன மரம் வாங்குறோன்னு இருக்குது. வாகை மரத்தில் 3 மரம் இருக்குது. அது தொழில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த மரத்தில் நம்ம 2 மரம் தான் யூஸ் பண்ண முடியும். காட்டு வகையும் நாட்டு வகையும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம அந்த வயரத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அதில் வந்து லோ காஸ்ட்டு அரைக்கிற இடம் அதுதான். அந்த இதில் வந்து எதுவுமே மாற்றவே முடியாது. அதையும் தாண்டி நான் 5 வருஷம் சர்வீஸ் பீரியட் கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது இந்த உள்ளே இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து லைலாண்ட் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது அசோக் லைலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தோட நம்ம வந்து அவங்களுக்குள்ள பல்ல தான் நம்ம வந்து லாரியோட இதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். உள்ளே என்ன பல்லு போடுறேன் என்ன பினியன் போடுறேன்னு ஓப்பனாக சொல்கிறேன். உள்ளே வந்து அந்த அதாவது 2 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இமேஜின் பண்ணட்டும். அந்த பல்லு எதை இழுக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு 50 பேர் வண்டியில் ஏறுறோம். பின்னாடி டயரில் வந்து 2 டயருக்கு இடையில ஒரு பாக்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த பாக்ஸ் தான் ஹவுசிங். அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய லைலாண்ட் பல்ல தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இப்போ வந்து நான் டேமேஜான பொருளை நான் போட முடியும். ஏன்னா அந்த முக்கியமான பொருளை நம்ம அவங்கள நம்பி தான் இருக்கிறோம். அந்த ஸ்பேர் பார்ட் நம்ம மெயினான பொருளே அதுதான். அதை நான் அவங்கள்ட்ட எவ்வளவு காஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்க ரேட்டை ஏற்றினா யார் தான் போகுது. ஸோ அங்கேயும் நம்ம குவாலிட்டி கம்மி போக முடியாது. பேரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புது பேரிங் போட்டால் தான் எனக்கு சர்வீஸும் நாள் அதிகமாக வரும். நான் அதனால தான் என் கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. சரி, அப்படிங்கிறதுனால நான் பேரிங்லையும் கம்மி பண்ண முடியாது, லைலாண்ட் பல்லுலையும் கம்மி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஷீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரேம் செட்டிங், இந்த பிரேம் செட்டிங்கை வந்து ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் கம்மி பண்ணினீங்கன்னா மிஷின் வந்து இங்கே நிற்காது. ஓட அப்படியே ஒரு சில ஓடி போயிடும். சரிங்களா, மூவிங்லேயே இருக்கும். அது நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகும், அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் அந்த இதுலேயும் பண்ண முடியாது. இந்த மிஷினோட தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன அளவில் நம்ம கேஜ் போடணுமோ இந்த கேஜ் சீட்டில் தான் நம்ம வளைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து எல்லாமே லேசரில் கட் பண்ணி பெண்டிங் பண்ணக்கூடிய ஷீட்டு. பெண்டிங்லேயும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஷீட்டை பெண்டு பண்ண முடியாது. அதாவது இது 8 mm 10 mm வந்து பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு அளவுக்கு மேலே இத்தனை எம்எம்ல வந்து நம்ம பெண்டு பண்ணணும்னா சீட்டு கிராக் ஆயிரும். சரியான அளவில் லேசரில் கட் பண்ணும்போது பெண்ட் பண்ணும்போது சீட்டு கிளியக்கூடாது, சீட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. அதோட தரத்துலையும் நம்ம வந்து எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம லேசர் கட்டிங்கே பண்ணுறோம். எல்லாமே ஒரு பீஸுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே அளவு வரணும். அதுக்கு என்ன உண்டுமோ நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே சார், குவாலிட்டியில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஹை குவாலிட்டி மெட்டீரியலே யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனால் ரேட்டில் எப்படி சார் கம்மியாக கொடுக்குறீங்க? நான் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கலைங்க. அதுதான் வந்து இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்குன்னா நான் ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுனால பொருள் கம்மியாக தரம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலையே. நான் என் பொருளுக்குள்ள ரேட்டை கொடுக்குறேன். என் பொருளோட விலை இவ்வளவு தான். என்னோட லாபத்தை நான் அதிகமாக வைக்கல. புரியுதுங்களா? நான் வந்து 1.5 லட்ச ரூபா அதிகமாக வச்சு நான் இந்த மார்க்கெட்டில் நான் இதை வந்து ஏன்னா என்கிட்ட நம்ம மிஷின்ஸை வந்து நேரடியாக கஸ்டமர்ஸ் வந்து வாங்கும்போது அவங்களுக்கு நான் இந்த ரேட்டு அவங்க சந்தோஷம். தனிநபர் வருமானத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மிஷினே வந்து தயாரித்தது. அடுத்ததாக இங்கே இன்னொரு மிஷின் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மிஷினோட நேம் பார்த்தீங்கன்னா K7 அப்படிங்கிற நேமில் இந்த மிஷின் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 HP. 10 HP மோட்டர். என்னங்க எவ்வளோ கெப்பாசிட்டி? இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேட்சுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் பேட்ச் 20 கிலோ போடலாம். செகண்ட் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ 12 கிலோ அப்படின்னு பேட்சோட இது கம்மியாகும். அப்புறம் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 35 கிலோ கிரஷிங் பண்ணும். கடலை தேங்காய் போட்டிங்கன்னா 45 கிலோ கிரஷிங் பண்ணும். இதை விட ஹெவியாட்டு நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே ஒன்று அது வந்து VOC அப்படிங்கிற ஒரு மாடலு, இது K7ங்கிற மாடல். இந்த 2 மாடலுக்கும் பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 ரூபாய்க்கு இப்போ உள்ள மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்ம வந்து சரியான விலையில் கொடுக்குறோம். இந்த மிஷினோட உண்மையான விலை சிங்கிள் கார்டு மிஷினோட விலை 1,35,000 ரூபா தான். இதை விட நான் வந்து அதிகமாக விற்கிறது அவங்கவுங்க திறமை. நம்ம வந்து பேசுகிற திறமையில பேசி
நான் 1,85,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. கஸ்டமருக்கு என்ன நம்ம பொருளோட விலை இதை வந்து ஸ்கிராப்பிங்கில் போட்டாலே இந்த விலை கிட்டத்தட்ட வந்துருமேனு சொல்லி இது பண்ணுவாங்க. அது உண்மைதான். நான் வந்து என்னோட கம்பெனியில் வந்து நான் பொருளை வந்து நான் தரமாக செஞ்சு கஸ்டமர்ஸுக்கு வந்து சரியான விலையில் கொடுக்கணும். அவங்களே வந்து இந்த மிஷினை ஒன்றொன்றையும் தனித்தனியாக வாங்கி செய்யலாம்னு நினச்சா கூட கணக்கு போட்டு பார்த்தாலே அவங்களுக்கு இதுலேருந்து 10,000 ரூபா அதிகமாக வந்துடும். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யும்போது இது நான் சொல்கிற விலையிலேருந்து 10,000 ரூபா அதிகமாக தான் வரும். எதனால் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாமல் அதிகமாகும். அதனாலேயே என்னமோ நம்ம வந்து இந்த ரேட்டை கொடுக்கும்போது யாராலும் நம்ப முடியல. இது செகண்ட் ஹேண்ட் மிஷினா அப்படிங்கிறாங்க. நேரில் வந்து பாருங்கள், இது செகண்ட் ஹேண்ட் மிஷின்லாம் கிடையாது, புது மிஷின் தான். நீங்கள் எத்தனை மிஷின் கேட்டாலும் நம்ம ஆர்டர் பேசிங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அது இல்லாமல் டைரெக்டாக வந்து ஃபேக்ட்ரிக்கே வந்து அசம்பிள் பண்ணுறது பார்த்துட்டு அசம்பிள் பண்ணுறது பார்த்து நீங்கள் எப்படி நீங்கள் அசம்பிள் பண்ணலாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி சார். ஓகே சார். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் என்னென்ன சைஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சைஸ் கேட்டால் கொடுப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு சிங்கிள் ஃபேஸ் மிஷினு 3 HP அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 HP 3 ஃபேஸ் அது வரைக்கும் கொடுக்குறோம். 3 HP 5 HP 7.5 HP 10 HP அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டோர் வெரைட்டியில் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதே மாதிரி கல் செக்குலேயும் வேரியன்ட் மாறும். 3 HPயில் இருக்கக்கூடிய மரச்செக்கு இருக்குது, 5 HPயில் இருக்கக்கூடிய ஸ்டோன் செக்கு இருக்குது, 10 HPயில் இருக்கக்கூடிய ரோட்டரி செக் இருக்குது, 7.5 HPயில் இருக்கக்கூடிய ரோட்டரி செக் இருக்குது. இந்த ரோட்டரி செக்கு மரச்செக்கு இதுக்கெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாஃப்ட்லேயும் ஒன்றுக்கும் நம்ம வந்து விளக்கமாக சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் நேம் வச்சுருக்கோம். அப்புறம் புண்ணாக்கு தூள் பண்ணுற மிஷின் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 HPலேருந்து 3 HP வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். மணிக்கு இது கொப்பரை அடிக்கக்கூடிய மிஷினாகவும் யூஸ் ஆகும், புண்ணாக்கு தூள் பண்ணுற மிஷினாகவும் இது யூஸ் ஆகும். சரி. இதுக்காக நம்ம 2 சரடை கொடுத்துருவோம். தனித்தனி மிஷினாக தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ரெடி பண்ணும்போது இதை வந்து அந்த இதை உடைக்கணும், அதாவது தனித்தனியாக மிஷின் வாங்கி இடமும் அதிகமாக தேவைப்படும், அப்புறம் அதோட ரேட்டும் அதிகமாக அவங்க கஸ்டமர்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். 70,000 80,000 சொல்லி தனித்தனியாக வாங்குறாங்க. நாங்கள் இதை கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோடி ஒரு 45,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2 HP மோட்டரோடி 45,000 ரூபா ப்ளஸ் GST கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை வந்து மணிக்கு 400லேருந்து 500 கிலோ வரைக்கும் கொப்பரை அடிக்கும். சரி. புண்ணாக்கு தூள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 80லேருந்து 100 கிலோ வரைக்கும் மணிக்கு தூள் பண்ணும். சரி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிளேட்டு SS 304 ஃபுட் கிரேடு அப்படிங்கிற மெட்டீரியலில் நம்ம ஆயில் பிளேட் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து அதே 304ல் பண்ணைன்னு சொல்லுவாங்க, காப்பர். இது ஓகே. இது வந்து பெருசு. இது ஒன்று ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி அளவெல்லாம் மாறும். சரி. சின்னதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து 25 கிலோ போடுற உள்ள மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ மாடல். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட அளவெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். சரிங்க. இது எல்லாமே ரெடியாக இருக்குது, ரெடி கண்டிஷனில் இருக்குது. தேவைப்பட நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி செக்கு, அதாவது எண்ணாட்டக்கூடிய மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கம்பெனியை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணாமலையார் லேத் ஒர்க் ஈரோடில் கஸ்பாப்பேட்டையில் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது நிறுவனத்தோட மிஷின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சர்வீஸ் தேவைப்படுது, அதாவது அதோட செக்குலக்க வரவு போடுறது, நான் சொல்கிறது கஸ்டமர்ஸுக்கு புரியும், செக்குலக்க வரவு போடுறது, அந்த மாதிரி உலக்க வந்து புண்ணாக்கு கீழே இறங்குதுங்கிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன சர்வீஸாக இருந்தாலும் உங்களுக்கு நமக்கு இங்கே கொண்டு வரலாம். கியர் பாக்ஸ் சர்வீஸ் பண்ணுறது, உள்ள ஹவுசிங் ஏதாவது வேறு ஏதாவது நிறுவனம் கட்டாக இருக்குது அப்படின்னாலும் எந்த கம்பெனியோட சர்வீஸ் எதாக இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுறோம். இது வரைக்கும் நம்மளோட சர்வீஸ் அப்படி வந்தது கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து போல்டாக ரேட் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டு, அதாவது மிஷினோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம இடத்துலையும் வந்து விசாரித்து பாருங்கள் ஒரு தடவை. நீங்கள் விசாரிக்கும் போது உங்களோட விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, தரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்து மிஷினை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. நான் சொல்கிறது உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் விலை அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக போங்க, போய் மிஷினை பாருங்கள். மிஷினை பார்த்துட்டு வந்து நம்ம நிறுவனத்துக்கு நீங்கள் வாங்க, வந்து நம்மளோட மிஷினை பாருங்கள். விலை கம்மின்னு சொன்னதுனால எது டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு நீங்கள் பேசுங்க. சரி. அப்போ தான் உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்டேன், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.